நீட் தேர்வு ஒரு வன்முறை. தகுதி இருந்தால் தான் நீ காலேஜுக்குள்ள நுழைய முடியும். நீ தகுதி இருந்தால் தான் உன் கனவு நிறைவேற்ற முடியும். நீ தகுதி இருந்தால் தான் படிக்கவே முடியும். இன்றைக்கான கோபத்தினுடைய வெளிப்பாடு தொடர்ச்சியாக பார்த்து 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 அடி வாங்கி 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 இந்த கோபம் இன்று வெளிப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடக்கிற அதே நாள் தான் ஒரு என்டையர் சிஸ்டம் வந்து வேற திரைப்படம் பார்க்கணுன்ட்டு போகுது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையை அவர் தான் ஒழுங்குபடுத்தணும். அவர் ஒழுங்குபடுத்த தவறிட்டார் தான் நினைக்கிறோம். இந்த போராட்டங்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது. அவர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குங்கிறத அவங்க உணர்ந்துக்கணும். பயப்படுறீங்க, நீங்க அஞ்சுறீங்க. இவங்க யாருக்காக போராடுறாங்க? உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக போறாங்க. உங்களுக்கு வாக்களித்தவங்க ஜென்சி, அந்த ஜென்சி வந்து நீங்க உங்களுக்கு ஓட்டு போட சொன்னாங்க அந்த குழந்தைகள், அவங்க தான் டாக்டர் ஆகணும் கனவு காட்டுறாங்க. அவங்களுடைய கனவு நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் போராடிக்கிறாங்க. மக்கள் மத்தியில இது வெறுமனே ஒரு போராட்டங்கிற அளவில் மட்டும் பேசப்பட்டுட்டு நாளளவில் இது நீர்த்து போக செஞ்சிருமா? 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அரசு தான் பண்ணல. குறைந்தபட்சம் அவர் பதவி நீக்கம் செய்யுங்க. இயந்திர முறையில் வாக்குப்பதிவு நடக்குது. அந்த இயந்திர முறை வந்து போலியா இருக்குங்கிறது வந்து மறைமுகமான வழியில், இல்லீகலான வழியில் ஓட்ட வாங்குறாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் மாணவர் அணி மாநில செயலாளர் திரு இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். ஒரு 4 நாட்களுக்கு மேலே நீங்கள் இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. நீட் தேர்வை ரெகுலரைஸ் பண்ணணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும், அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும்னு. ஒரு பக்கம் தலைநகர் டெல்லியில் வந்து 20க்கும் மேற்பட்ட நாட்களில் அங்கேயும் போராட்டம், தீவிர போராட்டம் மாணவர்கள் சார்பாக நடத்தப்படுது. இங்கே தமிழ்நாட்டில் சென்னையிலே இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எதை நோக்கி செல்லுது இந்த போராட்டம்? அதாவது 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு நடைமுறைக்கு வருது இந்தியாவில். அந்த நீட் தேர்வு வந்து தகுதி தேர்வுன்னு சொல்கிறாங்க. கல்வி என்பது தகுதியை வளர்ப்பதற்கான ஒரு ஆயுதம், ஒரு கருவி. ஏபிசிடி தெரியாத ஒருத்தருக்கு ஏபிசிடியை கற்றுத்தரது தான் கல்வி. கணக்கு தெரியாத ஒருத்தருக்கு கணக்கை பயிற்றுவிக்கிறது தான் கல்வி. பயிற்றுவிப்பது தான் கல்வி. சொல்லித்தருவது தான் கல்வி. ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை எல்லாம் தெரிந்தவராக மாற்றி அவர் தகுதியை வளர்ப்பது தான் கல்வி. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, தகுதி இருந்தால் தான் நீ காலேஜுக்குள்ள நுழைய முடியும். அதான், தகுதி இருந்தால் தான் நீ காலேஜுக்குள்ள நுழைய முடியும். நீ தகுதி இருந்தால் தான் உன் கனவு நிறைவேற்ற முடியும். நீ தகுதி இருந்தால் தான் படிக்கவே முடியும். இது மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை. நீட் தேர்வு ஒரு வன்முறை. 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தபோது தமிழ்நாட்டு பாடப்பிரிவில் தமிழ்நாட்டு பண்பாடு, கலாச்சாரம் இதை படித்த ஒரு மாணவருக்கு எதுவுமே சொல்லித்தராமல் அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை அது தப்பாக கேட்டாங்க. இது ஒரு முறைகேடு. அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம் மாணவர் அமைப்புகள், பல்வேறு மாணவர் அமைப்புகள். அதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு பெங்களூர்ல எக்ஸாம் சென்டர், ஹைதராபாத்ல எக்ஸாம் சென்டர், விஜயவாடால எக்ஸாம் சென்டர், சென்று வர ராஜஸ்தான்ல எக்ஸாம் சென்டர். அவன் போறதுக்கே உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாரு. அவர் எப்படி போய் எக்ஸாமை சிறப்பாக எழுத முடியும்? உடல் ரீதியாகவும் அவரை பாதிக்க வச்சு, மன ரீதியாகவும் அவரை பாதிக்க வச்சு, தேர்வுல அவரை பின்னடைவு செய்வதற்கான வழி இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறீங்க. 2017லேருந்து தமிழ்நாட்டிலே நீட் கட்டாயமாக்கப்பட்டது. அனிதால தொடங்கி பிரதிபா வந்துருச்சு. அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு மேலே இறந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எண்ணிக்கை கூட குறைச்சு கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளவு நாள் வராத இந்த போராட்டம் திடீர்னு இப்போ வருவதற்கான காரணம் என்ன? நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடை கட்டுப்பாடு, இந்த மாதிரி பல்வேறு உளவியல் தாக்குதல் மாணவர்கள் மேலே இருந்தது. இவ்வளோ நாள் அந்த சிக்கல் வரலை, இப்போ ஏன் அந்த போராட்டங்கள் வெடிக்கும்? அதாவது அடி வாங்கிக்கிட்டே இருந்தால் தான் கோபம் வரும். மாணவர்கள் அடி வாங்கி தங்கை அனிதா தொடங்கி அணுக்கீர்த்தனவரை எண்ணற்ற மரணங்களை பார்த்த பிறகு கோவம் வந்து வெகுண்டெழுந்து எழுந்திருக்கிறோம். இந்தியாவின் விடுதலை போராட்டம் வந்து 200 ஆண்டு காலம். மாணவர்கள், இளைஞர்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் ஒன்றும் தெரியாது. அவர்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்காங்க. அவங்க வந்து சாதியை பார்க்குறதில்ல, அவங்க மதத்தை பார்க்குறதில்ல. அவங்க வந்து எல்லாம் சமம்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து உயர்ந்த நோக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்குள்ள மகத்துவமான பாசம் இருக்குது, நேசம் இருக்குது. இந்த இதுதான் இன்றைக்கான கோபத்தினுடைய வெளிப்பாடு. தொடர்ச்சியாக பார்த்து 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 அடி வாங்கி 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 இந்த கோபம் இன்று வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கோபத்தினுடைய காரணம் வந்து ஒன்றிய அரசினுடைய தவறான கல்விக் கொள்கை தான். இந்த கல்விக் கொள்கை முழுமையாக கல்வியை மாணவர்களிடம் அப்புறப்படுத்த பார்க்குது. அப்புறப்படுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கான, மேம்பட்டவர்களுக்கான, பொருளாதாரத்தில் இப்படி சமூகத்தில் உயர்ந்தவர்களுக்கான கல்வியாக மருத்துவ படிப்பாக மாற்ற மறுக்குது. ஆனால் இன்னைக்கு கொரோனாவை எதிர்கொண்டது யார்? நீட் தேர்வு எழுதாதவர்கள். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து
இந்தியாவை சுற்றி ஆசியாவில் பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ தேவைக்காக, தமிழ்நாட்டுக்கு நம்ம சென்னைக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். இதுல இருந்து நேபாளில இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் இலங்கையில இருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு கண் மருத்துவமனைகளுக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். சிஎம்ஏ வந்து பாக்குறாரு. காரணம் என்னன்னா தமிழ்நாடு ஆகச்சிறந்த சுகாதார கட்டமைப்பை, ஆகச்சிறந்த மருத்துவ துறை மேம்பாட்டாளர்களை உருவாக்கி இருக்குது. இதற்கு காரணம் நீட் அல்ல, இதற்கு கல்வி முறை தான் காரணம். இந்த கல்வி முறையை தமிழ்நாடு கொடுத்துருச்சு. அவர்கள் சொல்வது போல நீட் என்பது தகுதியை வளர்க்கல, எங்கள் தகுதி என்பது வளர்ந்துதான் இருக்கிறது. ஆனால் ரைட் விங் ஆதரவாளர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாப் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை அதுதான், இந்த மாபுக்குன்னு ஒரு மோட்டிவ் எதுவுமே கிடையாது, சும்மா வெறுமனே வந்து தர்மேந்திர பிரதானை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மேந்திர பிரதானை நீக்குறாங்க, ஓகே, அதன் பிறகு வேற யாரோ ஒருத்தர் வரப்போறாரு. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த போராட்டம்னு கேட்குறாங்க. நிச்சயமா இதுல என்ன தீர்வு நீங்க கொண்டு வர நிச்சயமா சரிதான். அதாவது குற்றவியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் குற்றம் செய்தார்னா அவருக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லுது. இந்த ஒன்றிய அரசு கடந்த 12 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்குது. இந்த ஒன்றிய அரசு எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும், தொழிலாளர் விரோத சட்டங்கள், விவசாய விரோத சட்டங்கள், மாணவர் NEP 2022 2020 இப்படி பல்வேறு விதமான இளைஞர்களுக்கு எதிரான நடைமுறைகள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. யாரும் கேட்க ஆள் இல்லை, நாங்கள் பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி வீழ்த்த முடியாத தலைவர்னு சொல்றாங்க. அப்படி வீழ்த்த முடியாத தலைவரை வீழ்த்துவதற்கான தான் இந்த குற்றம் செஞ்சிருக்காரு. எத்தனை மாணவர்கள் இந்த ஆண்டு மட்டும் பல மாணவர்கள் இந்தியாவில் இறந்திருக்காங்க. 5 ஆண்டுகள் இது 3வது முறை இந்த ரெகுலரைஸ் ஆகாம தொடர்ச்சியா நடக்குது. தொடர் ஆண்டுகள்ல கடைசி 5 ஆண்டுகள்ல 3வது முறை நீ சொன்ன மாதிரி கரெக்ட் 3வது முறை குற்றம் நடக்குது. மாணவர்கள் இறக்குறாங்க. 27 லட்சம் மாணவர்கள் மே 3ஆம் தேதி தேர்வுல 27 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியான பிரச்சனைகள்ல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடு குற்றம் செஞ்சிருக்காரு. ஏன்னா அது துறைக்கு பொறுப்பு யாரு? தேசிய தேர்வு முகமையை யார் வழி நடத்துறா? மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்கள். அப்பனா அவர் குற்றம் செஞ்சுதான் அர்த்தம். ஊழல் நடந்திருக்குன்னு யார் சொல்றா? ஒன்றிய அரசினுடைய தேசிய புலனாய்வு முகமை சொல்லியிருக்குது. அவங்களே சொல்லியிருக்காங்க முறைகேடு நடந்திருக்குது. 100 கோடி ரூபாய்க்கு மேல ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாங்கிற மாவட்டத்துல வந்து முறைகேடு நடந்திருக்குது, இது நிரூபணம் செய்யப்பட்டிருக்குது. அதனால சம்பவங்கள் அதிகமா இருக்குது. இப்படியான குற்றம் நடந்திருக்குது. இந்த குற்றத்திற்கு அதாவது அவர் ஜெயிலுக்கு தான் தள்ளல, அவர் அரசு தான் பண்ணல. முறைகேடுக்கு 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அரசு தான் பண்ணல. குறைந்தபட்சம் அவர் பதவி நீக்கம் செய்யுங்க. அதோட நாங்க நிக்கல. தமிழ்நாட்டில் போராடுபவர்கள் நிரந்தர நீட் விலக்கு கேட்கறாங்க. டெல்லியில் போராடுபவர்கள் உயிரிழந்த மாணவர்களுக்கு இழப்பீடு கேட்கறாங்க. உயர்ந்த நோக்கம், பல்வேறு உயர்ந்த நோக்கம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது நீங்கள் சொல்கிறது போலவே தான், இதற்கு முன்பாக HRD மினிஸ்டர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸ்மிருதி இரானி இருந்தாங்க, அப்போ தான் ரோஹித் வெமுலா இஷ்யூ நடந்தது ஹைதராபாத்தில். அதன் பிறகு ரமேஷ் பொக்ரியால் இருந்தார், ஜவடேகர் இருந்தார், இவர் வந்துட்டார். சிஸ்டமில் அடிப்படையாக ஃபால்ட் இருக்கும் பொழுது நபர்கள் மேலே நம்ம குற்றம் சுமத்தினால் என்ன மாற்றங்களை நம்ம யதார்த்தமாக கொண்டு வந்துட முடியும்? நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நபர்களால் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நபர்களால் ஒரு சிறிய சொல்யூஷன் மாற்றம் கூட கொண்டு வந்துட முடியாது. இந்த போராட்டத்தின் நோக்கம் என்பது அரசியலுக்கு பாடம் கற்பிப்பது. இதன் மூலமாக இனி இது போன்ற சம்பவங்கள், எச்சரிக்கை, இனி இது போன்ற சம்பவங்கள், அனிதா தொடங்கி அணுகீர்த்தனா வரை ஏற்பட்ட மரணம் இனி தொடரக்கூடாது. இனி எந்த மாணவருக்கும் படுகொலைக்கு தள்ளப்படக்கூடாது. அது தற்கொலை கிடையாது, படுகொலைக்கு தள்ளப்படக்கூடாது. இப்படியான சூழலை எச்சரிக்கும் விதமாக தான் இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் என்பது ஜனநாயக முறையில் அறவழியில் தான் நடந்துருக்கு. இதற்கு முன்பாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த எந்த சட்டத்தையுமே பின்வாங்கினது கிடையாது. வேளாண் சட்டம் மட்டும்தான் அதில் ஒரு எக்ஸம்ஷன். வேறு எந்த சட்டத்தையுமே அவர் திரும்ப வாங்கினதா சரித்திரம் கிடையாது. ஆர்டிகல் 370 இருக்கட்டும், CAA இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கட்டும், எதுலேயுமே ஒரு திரும்ப பெற்றதா ஒரு சரித்திரம் கிடையாது. இந்த விஷயத்தில் திரும்ப பெறுவார், ஒரு அடிபணிவார், ஒரு எச்சரிக்கைக்கு அவர் வந்து குரல் கொடுக்கறதுக்கு அவர் வழி சேர்க்கும் விதமாக ஏதாவது ஒரு விஷயங்களை அந்த பேக் ஃபயர் ஆகுங்கிறதுனால பண்ணுவார் நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக பண்ணுவார். விவசாயிகளினுடைய போராட்டம் என்பது ஆகச்சிறந்த போராட்டம், வரலாற்று வீரம் சொரிந்த போராட்டம், எண்ணற்ற விவசாயிகளினுடைய உயிர் தியாகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அந்த விவசாயிகள் போராட்டத்தை வந்து உண்மையாலுமே வந்து நேரில் பார்க்கும்போதெல்லாம் உண்மையாலுமே வந்து அவ்வளவு அர்ப்பணிப்போட பஞ்சாப் விவசாயிகள் ஒரு மிகச்சிறந்த ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க. அந்த போராட்டம் 1 வருட காலத்திற்கு மேலாக நடந்தது. ஆனால் மாணவர்கள், அவர்களுக்கு பெரியவர்கள், விவசாயிகள், மூத்தவர்கள் வழி நடத்துறாங்க. அவர்களை பார்த்து வளர்ந்த நாங்கள், எங்களை போன்ற மாணவர்கள், இளைஞர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அதைவிட வலுவாக இருக்கிறது. அறவழியில், ஜனநாயக முறையில், அரசியலமைப்பு சட்டம் காட்டிய வழியில் ஒரு மெதுவான மென்மையான ஜனநாயக வழியிலான போராட்டத்தை பெருமளவில் முன்னெடுத்திருக்கிறோம். இந்தியா முழுக்க பெருமளவில் இளைஞர்கள், மாணவர்கள், குறிப்பாக ஜென்சியினர், அரசியல் தெரியாதுன்னு சொன்னவங்க தான்
இன்னைக்கு அரசியலை முழுமையாக உணர்ந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்க உணர்ந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த 25 நாள் 28 நாள் போராட்டத்திலேயே அரசாங்கம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. மீடியாவை சந்திக்காத நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் மீடியாவை சந்திச்சிட்டாரு. ட்விட்டரில் வீடியோ போடுறார், செல்ஃபி வீடியோ. அதற்கு காரணம் மாணவர்கள், இளைஞர்கள், கரப்பான்கள், சிஜேபியினர். முக்கியமான டெசிஷன் கேபினெட் மீட்டிங்ல எடுப்பேன், மாணவர்கள் நலனை விட அதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. அதை நீங்க நம்பலையா? பிரதமரே ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருல. பிரதமர் வந்து 2014 நாடாளுமன்றத்தில் வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு அது ஒவ்வொருத்தருடைய கேள்விக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்தியாவில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இளைஞர்கள் இளம் வயதில் தற்கொலை செய்கிறாங்க, இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்க, இளைஞர்கள் கூலிப்படையாக மாறாங்க. இளைஞர்கள் லயலா காலேஜ்ல பார்த்துருப்பீங்க, ஜாப் ஃபேருக்கு எத்தனை பேர் இப்போ நடந்த ஜாப் ஃபேர் ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ, நான் அந்த சைடு தான் கிளாஸ் பண்ணப்ப அவ்வளவு டூவில் நான் உள்ள நுழையில, அந்த பாலம் இறங்கி ஏறுற வரையும் அவ்வளவு இருசக்கர வாகனங்கள், அவ்வளவு இளம் பெண்களும் மாணவிகளும் அம்சிக்கிற வரையும் நான் பார்த்தேன். அங்கிட்டு தான் கடந்தேன். நான் அப்பதான் எனக்கு தகவல் தெரியும். தகவல் தெரிஞ்சுதான் நான் 2 பேர் அமுச்சு விட்டுருப்பேன். எனக்கு தகவல் தெரியாதனால நான் இது அப்போ போகும்போது தான் அந்த ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு கூட்டம், வேலையில்லா திண்டாட்டம். அவர் வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாதவர். இது நிறைவேற்றாலும் இந்த விஷயத்துல தான் நான் கேட்குறேன். தேர்தல் வாக்குறுதியை 2014 19 எலெக்ஷனுக்கு தான் கொடுத்தாரு, 2 கோடி வேலை வாய்ப்புன்னு. அது பண்ணாரா அப்படிங்கிற டிஸ்பியூட் தான். பண்ணல அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் சார்பாக தொடர்ந்து சொல்றீங்க. 2019 எலெக்ஷன்ல அது எதிரொலிச்சிருக்கணும். நீங்களே இப்போ இந்த வேளாண் போராட்டத்திலே சொல்றீங்க. 2020 ஹத்ராஸுங்கிற ஒரு விஷயம் உத்தரப்பிரதேசில் நடக்குது. உத்தரப்பிரதேச விவசாயிகளும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. பஞ்சாப் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அதே போல் யூனியன் மினிஸ்டரோட சன் வந்து விவசாயிகள் மேலே காரை விட்டு ஏற்றினாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் பிறகும் அந்த உத்தரப்பிரதேச எலெக்ஷன்லையா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் ஜெயிக்கலை, ஆளும் பாஜக தான் திரும்ப ஜெயிச்சிருக்கு. அப்படின்னா மக்கள் மத்தியில் இது வெறுமனே ஒரு போராட்டங்கிற அளவில் மட்டும் பேசப்பட்டுட்டு நாளளவில் இது நீர்த்து போக செஞ்சிருமா? இல்லை, அதாவது இந்த தேர்தல் முறையில் வந்துட்டு இருக்கக்கூடிய பலவீனம் அது. விகிதாச்சார தேர்தல் முறையை கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த தேர்தல் முறையே வந்து முறைகேடாக நடக்குது. இயந்திர முறையில் வாக்குப்பதிவு நடக்குது. அந்த இயந்திர முறை வந்து போலியாக இருக்குங்கிறது வந்து ஆதாரபூர்வமாக ஆம் ஆத்மி நிரூபிச்சிருக்கிறாங்க. அது வந்து பிரச்சனைக்குரியதுன்னு அதை உருவாக்கியவரே சொல்லியிருக்கிறார். இதில் வந்து முறைகேடு செய்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குன்ட்டு. அந்த முறைகேடு ஒன்று. ரெண்டாவது வந்து சாதியும் மதமும் கலவரங்களும் இவர்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. மக்களை வந்துட்டு கடைசி நேரத்தில் சாதியா மதமாக சண்டை போட வைத்து அவர்களை பிரித்து அவர்களை வேறுபடுத்தி அதன் மூலம் மறைமுகமான வழியில், இல்லீகலான வழியில் ஓட்ட வாங்குறாங்க. அதை விட அதிகம்னா பொருளாதாரம். அதாவது போன இது தேர்தல் பத்திரம் எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் பத்திரம் எவ்வளவு பெரிய தொகை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ₹1 கூட அதில் வாங்காத கட்சிகள். அது எவ்வளவு பெரிய தொகை, பெரிய பெரிய பெருமளவான கோடி. அந்த கோடி எங்கு செலவழிக்கப்பட்டது? இறுதி கேள்வி சார், என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் சொன்னீங்க ஜென்சி இளைஞர்கள் அணி திரண்டு வர்றாங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்கன்னு. தமிழ்நாடு, நார்த் இந்தியா கடந்த காலங்களில் போராட்டத்தில் வந்து தமிழ்நாடு பெரிய பங்களிப்பை பண்ணியிருக்கு. நார்த் இந்தியா பண்ணவே இல்லையானா அவங்களும் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சியை எதிர்த்து கற்பூரி தாக்கூர், ஜெயபிரகாஷ் நாராயணன், லல்லு, நிதிஷ் இந்த மாதிரி தலைவர்கள் வந்திருக்காங்க. சீதாராம் யெச்சூரி மாதிரி தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஓபிசி மண்டல் கமிஷன் வரும்போது ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நார்த் இந்தியாவில் போராட்டம் நடந்ததாக இருந்தது. அதே மாதிரி SC ST கமிஷன் அந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு திருத்தம் கொண்டு வரும்போதும் நார்த் இந்தியாவில் அதிக போராட்டம் நடந்தது. நார்த் இந்தியா போராட்டமே பண்ணலையானா அது வேற. நார்த் இந்தியன்ஸும் நிறையா போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு சம்மந்தமான போராட்டங்களில் அவங்களுடைய உழைப்புங்கிறது அளப்பரியது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்கள் அந்த சரியான போக்கில் போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு மாணவர் அமைப்பில் நீங்கள் நீண்ட காலம் இருக்கிறீங்க, சரியான போக்கில் போகிறோமா? தமிழ்நாடு 2017 ஜல்லிக்கட்டுக்காக அந்த திரண்ட கூட்டம் இப்போ எங்கே அந்த கூட்டம்லாம் இருக்குன்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்குல்ல. ஜல்லிக்கட்டு திரண்ட கூட்டம் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய ஜந்தர் மந்திர் ஆகக்கூடிய பாலநிலத்தில் இருக்குது. நேற்று எவ்வளவு எண்ணற்ற மாணவர்கள், குறிப்பாக ஜென்சியினர், அவங்க அரசியல் தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க மிகச்சிறந்த மக்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறாங்க, பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நேசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க வந்து இந்த அடக்குமுறைகளை பல்வேறு விதங்களை வந்து சொல்கிறாங்க. வேலையின்மையை சொல்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கைகளுடைய அம்சங்களை சொல்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கைன்னு தான் தெரியல, ஆனால் தேசிய கல்விக் கொள்கைனால அவங்க பல்வேறு வகையில் பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி எல்லா விதமான வெளிப்பாடும் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் தற்குறிகளே அல்ல. அவங்க வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க,
மச்சான், மாப்பிள்ள, நண்பா, நண்பி இப்படி சொல்றாங்க. இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, அவங்க வந்து ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க, சாதி இல்லை, அவங்கள்ட்ட மதம் இல்லை, அவங்கள்ட்ட ஏற்றத்தாழ்வு இல்லை, அவங்கள்ட்ட பிரிவினை இல்லை. ஒருத்தருக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா இருக்கக்கூடிய பர்ஸ்லேருந்து இன்னொருத்தங்க எடுத்து மாப்பிள்ள நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இதுதான் அரசியல். அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய சமுதாயம் இருக்குன்னு சொல்றீங்க. அது எத்தனை சதவீதங்கிறத நம்ம சொல்லிட முடியுமா? உலகம் முழுக்க பெருஞ்சதவீதம். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நான் கேட்குறேன், என்ன விஷயம்னா இப்போ சாதி வேணாமான்னு கேட்டால் சில பேர் வேணாம்பாங்க, சில பேர் வேணான்னு சொல்கிறோம் மனசில் வேற ஒன்று நினைப்பாங்க, வேணும்னு மனதளவில் நினச்சிட்டு வாய் வார்த்தையில் வேணான்னு சொல்லுவாங்க. அதனால பெருங்கூட்டம் எந்த சைடு இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. பெருங்கூட்டத்தோட அந்த ஆதரவு இந்த மாணவர் போராட்டத்துக்கு இருக்கா? அதாவது அதிகரித்து வருகிறது. இன்னைக்கு வந்து காதல் திருமணங்கள் அதிகமாகிடுச்சு. காதல் திருமணங்கள் சாதிக்கு எதிராக, ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுக்கவே அது பெரும்பான்மையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இயக்குனர் அமீர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அறிவார்ந்த கூட்டம் இந்த சைடு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது, ஐடியாலஜி பேசுது. இன்னொரு பெருங்கூட்டம் வேற சைடு போகுது. நேற்று போராட்டம் நடக்கிற அதே நாள் தான் உங்களுக்கு நான் ரொம்ப நெருக்கடி கொடுக்க விரும்பலை, ஏன்னா நீங்கள் கூட்டணியில் வேறு இருக்கிறீங்க. கூட்டணி மீன்ஸ் அதிகாரப்பூர்வமாக இல்லை, அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க. ஒரு பெருங்கூட்டம் வேறு சைடு போகுது, ஒரு என்டையர் சிஸ்டம் வந்து வேறு திரைப்படம் பார்க்கணுன்ட்டு போகுது. தலைமைச் செயலகமே நேற்று ரொம்ப வெறிச்சோடி காணப்பட்டதுங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஒரு நேரப்பகல் பார்க்காம உழைக்கிறவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள், அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள்லாம். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3 மணி நேரம் நான் ஃபேன் பாயாக மாறுவேன், 3 மணி நேரம் நான் லீவ் எடுத்துட்டு அமைச்சர் பதவிக்கு லீவு கொடுத்துட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு படம் பார்க்க போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெருந்திரளான கூட்டம் இந்த சைடு இருக்குது, இன்னொரு அப்படியே ஆப்போசிட் வேறு சைடு ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்க கூட்டணியில் இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் மு. வீரபாண்டியன் கட்சியுடைய செயற்குழு தெளிவான அறிக்கையை விட்டுருக்குது. நல்லது வரவேற்போம், கெட்டதை எதிர்ப்போம். அவர்கள் அமைச்சர்கள் வந்துட்டு உண்மையாலுமே வந்து தவிர்த்திருக்கணும். அவர்கள் வந்து 7,500,000 கோடி மக்களுக்கான பிரதிநிதிகள். இன்னைக்கு சமூகத்தில் எண்ணற்ற பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதை விட்டு ஒரு படத்தை நைட் டைமில் போய் பாருங்க, முதல் ஷோவே பார்க்கணுங்கிறது விதிமுறையா? அதை விட ஒரு துறையில் வந்து அவர்கள் கையெழுத்து போடக்கூடிய விண்ணப்பங்களே, அவர் கையெழுத்து போடக்கூடிய ஃபார்ம்களே ஏகப்பட்டது இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு போனது வந்து உண்மையில் கண்டனத்தை போறாங்க. அதெல்லாம் தவிர்த்திருக்கணும். அது வந்து உண்மையில சரியான அரசியல் அணுகுமுறையில் அவர்கள் அரசியலை அதிகம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அவர்கள் புதியவர்களாக இருக்கிறார்கள், அரசியலை இப்பொழுதுதான் கற்று வருகிறார்கள். அவர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் வாழ்க்கை முறையில் கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குங்கிறத அவங்க உணர்ந்துக்கணும். இல்லை, டெல்லியில் இப்போ மாணவர்கள் மேல தடியடி நடத்துறாங்க, தண்ணீர் பீச்சுறாங்க, இந்த எல்லா ஜனநாயக விரோதத்தையும் எல்லாருமே கண்டிக்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சூழல் தானே இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனால் வீரியம் குறைவாக இருக்கலாம், ஆனால் கையாடுதல் எப்படி இருக்குன்றக்குல்ல, எந்த மேனரில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்றக்குல்ல. போராட்டக்காரர்களை தடியடி நடத்துறீங்க, பேட்ச் இல்லாமல் வர்றாங்க, மெரினாவை மூடுறீங்க. காவல்துறை இயக்கிறது அதிகார வர்க்கம். அந்த அதிகார வர்க்கம் தனக்கு சாதகமான விஷயங்களை ஆதரிக்கிறதும் தனக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை ஒடுக்குவதும் கொள்கையாக கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் தாக்குவது வன்மையான கண்டனத்திற்குரியது. அது எந்த விதமான போராட்டங்களில் நிகழ்த்தப்பட்ட வன்முறையாகட்டும், பேஜை மறைச்சிட்டு வரதெல்லாம் உண்மையுமே தமிழ்நாடுக்கு ஆளாத ஒண்ணு. உண்மையில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையை அவர் தான் ஒழுங்குபடுத்தணும். அவர் ஒழுங்குபடுத்த தவறிட்டார் தான் நினைக்கிறோம். போராடுவது என்பது ஜனநாயக உரிமை, அரசியலமைப்பு சட்டி காட்டியிருக்கக்கூடிய வழிமுறையின் அடிப்படையில் போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டங்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது. தமிழ்நாடு முதல்வர் தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கணும், இனி அது போன்ற செய்யக்கூடாது. அதை தான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வலியுறுத்துது. அதே நேரத்தில் எந்த விதமான அடக்குமுறை வந்தாலும் சரி, ஒடுக்குமுறை வந்தாலும் சரி, ஜனநாயக வழியில் மக்களுக்கான எங்களுடைய போராட்டம் தொய்வின்றி நடக்கும், ஒருபோதும் ஓயாது. நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு இளைஞர்கள் வந்து எத்தனை சதவீதம்னு கேட்டீங்க. உலகம் முழுக்க அது பெரும்பான்மை சதவீதம். உலகத்தின் பல்வேறு நாடுகள் ஜென்சி போராட்டம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவே அசால்ட்டாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க. சொடக்கு போகிறது கனவு காணாத ஒன்று. தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு ஒரு உதாரணம். தேர்தலுக்கு முன்பு எல்லாரும் கணித்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்படியான சூழல் இந்தியாவிலும் ஏற்படும். ஒன்றிய அரசு கடந்ததை விட பெரும்பான்மை இல்லாமல் போராட்டம்ங்கிறது, இந்த தன்னெழுச்சிங்கிறது வந்து வெறுமனே நீட்டோட நின்றுமா? அடுத்தடுத்து எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்களே. என்ன காரணம்னா, இப்போ லாஸ்ட்டு 5 வாரங்களில் 4 கஸ்டோடியல் டெத்துங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்குது. நியூஸ் மினிட்ல அது தொடர்பான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. 5 வாரத்தில் 4 கஸ்டோடியல் டெத்துனா பெரிய விஷயம். அது உண்மையில பெரிய அதிர்ச்சியான விஷயம். இது தொடர்பா சரி, அடுத்து சாதிய ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், சாதிய ஒடுக்குமுறைகளாக இருக்கட்டும், இது எல்லா தொடர்பாகவுமே இந்த மாணவர் சங்கம் தொடர்ந்து போராடுமா? மாணவர் இப்போ ஏஎஸ்எஃப் பொறுத்தவரை இல்லை, நான் உங்களை கேட்கல, நான் கம்யூனிஸ்ட் மாணவர் சங்கத்தையோ
இல்ல ஒட்டுமொத்த பெரும்பான்மை ஒட்டுமொத்தமா இளைஞர்களை கேட்கிறேன். ஒட்டுமொத்த மாணவர்கள் போராட வந்துட்டாங்க, அவங்க வீதிக்கு வந்துட்டாங்க, தொடர்ச்சியா பேசுறாங்க. அவங்க வந்து போராடலாம்னு நினைக்கிறோம். ஆனா சமூக ஊடகங்கள்ல ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டோடியல் எடுத்து நினைச்சுன்னா அதுக்கு எதிராக கேள்வி எழுப்புறாங்க. அவர்கள் போராடுவதற்கு எதற்காக பயப்படுறாங்கன்னா, காவல்துறை என்பது ஒரு அடக்குமுறை கருவியா இருக்குது. காவல் நிலையங்கள்ல வந்து ஒரு மனிதாபிமானமற்ற நிலை நடக்குது. காவலர்கள் வந்து ஒரு 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 பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்துக்கு போறாருன்னா, யாராவது ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுது, ஒரு வக்கீல் தேவைப்படுறாரு, ஒரு சாதாரண மக்களால காவல் நிலையத்துக்கு நுழைய முடியல. ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா, அம்மா வேண்டாமா, புகார் குடிக்க. ஒரு பாதிக்கப்பட்டவன் அடி வாங்கி ரத்தம் வரதை விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டு கேஸ் சம்பாதிக்கிறது பெரிய நெருக்கடி உருவாக்கிறோம். அதனால அது தவிர்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. காவல்துறையினுடைய அணுகுமுறை என்பது கடந்த காலங்களை விட தற்பொழுது மிக மிக மோசமாக இருக்கிறது. காவல்துறையில் சீர்திருத்தம் தேவை. காவலோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். காவலர்களுக்கும் அதிகமான பணிச்சுமை கொடுக்குறாங்க. காவலோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். காவலருடைய வேலைக்கு அது கேட்குறோம்னா கடைசியா அந்த மாதிரி போராட்டம் பண்ணிடுவாங்களோன்னு போய் காலேஜுக்குள்ளே கிளாஸில் இருக்கவங்க எல்லாம் முன்னறிவிப்பின்றி போய் கைது செய்ய போகிறோம் அப்படிங்கிற காட்சிகள்லாம் கடைசியாக 2001 to 6 தமிழ்நாடு பார்த்துருக்குது. மௌனராகம் படத்தில் பார்த்துருக்குது. அதன் பிறகு இப்போ தான் கண்கூடா தமிழ்நாடு பார்க்குது. இது உண்மையாகவே வந்துட்டு அரசினுடைய தவறான அணுகுமுறை. ஒன்றிய அரசு என்ன அழுத்தத்தை கொடுக்கட்டும், மாநில அரசு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்களே, உங்களை அவங்க என்ன பண்ணாலும் சரி, உங்க ஆட்சியை கவிழ்த்தாலும் மீண்டும் நீங்கள் தான் வருவீங்க. நேர்மையா உண்மையா மக்களுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா. ஜென்சி வந்து இப்போ ஜென்சிக்கு ஆதரவா, அதாவது நீ வெளிப்பட பேசும்போதே ஜென்சிகள் உங்களை இந்த அளவுக்கு ஆதரிச்சாங்க. ஜென்சியை ஆதரித்து உங்களுடைய ஆட்சி கலந்துச்சுன்னா இதை விட தீவிரமாக வளர்ச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு பயப்படுறீங்க, நீங்கள் அஞ்சுறீங்க, உங்களுடைய அஞ்சல் தெரியுது, உங்களுடைய பயம் தெரியுது எங்களுக்கு. இனி இது போன்ற இருக்கக்கூடாது. அரசியலை கற்றுக்குங்க, சமூகத்தை கற்றுக்குங்க. இவங்க யாருக்காக போராடுறாங்க? உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்காக போகிறாங்க. உங்களுக்கு வாக்களித்தவங்க ஜென்சி. அந்த ஜென்சி வந்து நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட சொன்னாங்களே அந்த குழந்தைகள், அவங்க தான் டாக்டர் ஆகணும்னு கனவு காட்டுறாங்க. அவங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் போராடிக்கிறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் உணர்ந்து கொள்ளணும். காவல்துறையில சீர்திருத்தம் செய்யணும். ஏன்னா காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. காவல்துறையில சீர்திருத்தம் என்பது இன்னைக்கு அடிப்படை தேவையா இருக்குது. காவல்துறை என்பது மாற்றம் என்பது மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு உங்க போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.